வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு நாள் தூங்கி முழிக்கிறீங்க. முழிச்சா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சூப்பர் பவர்ஸ் லைக் கூடு விட்டு கூடு பாயிறது, வான் மார்க்கமாக பறக்கிறது, இந்த ஐம்புலங்களுக்கும் அப்பாற்பட்ட சக்திகள் உங்களால் உணர முடியுது. ஏன் அந்த அட்டமா சித்துக்களே உங்கள் கைக்குள்ளே அடங்குது. வெல், இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சக்தி மையங்கள், ஃப்ரம் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் பை டாக்டர் ஜோ டிஸ்பென்சா. மொத்தம் 8 எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது சக்தி மையங்கள் இருக்குது. அதில் 7 உடம்புக்குள்ளேயும் 1 உடம்புக்கு வெளியிலவும் இருக்குது. இந்த 7ம் உடம்புல எங்கே இருக்குது, என்னென்ன வேலையை கட்டுப்படுத்துதுன்றதை பார்ப்போம் இந்த வீடியோவில். நம்ம மூளை தான் எல்லா சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அண்ட் அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம உடம்புல சக்தி மையம்னு சொல்லக்கூடிய எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வேலை செய்யும். எல்லா நேரத்துலையும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே மூளையில் இருந்து மட்டுமே வராது. நம்ம உடலில் சக்தி மையம்ன்றது ஒன்று இருக்குது, அதுவும் வேலை செய்யும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது நாணமில்லா சுரபிகள். சரியா அது இருக்கிற இடத்துலையே தான் இந்த சக்தி மையங்களும் இருக்குது. ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த எனர்ஜி சென்டர்ஸில் இருந்து எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றுமே இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஒரு சக்தி மையத்துக்கும் அதுக்குன்ற தனி கான்ஷியஸ் இருக்குது. அதுக்கான நர்வ்ஸ், அதுக்கான என்சைம்ஸை அதுவே செக்ரீட் பண்ணிக்கும். செல்ஸ் அண்ட் மசில்ஸ் நம்ம கான்ஷியஸ் இல்லாமல் அதுவே கட்டுப்படுத்திக்கும். இது கான்ஷியஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது இல்லை. நம்ம சப்கான்ஷியஸ் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதுதான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த உடல் ஒரு வேலை செய்யும் போது, மனமோ ஒரு செயலை யோசிக்கும் போது, இந்த சக்தி மையம் அதுவாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறானோ, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தாலோ வர அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இந்த இயற்கை எதுக்காக அதை கொடுத்துச்சு? ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட், ரீப்ரொடக்ஷன், இவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சக்தி மையம் எங்கே இருக்குன்னா நம்ம ஜெனிட்டல்ஸ், அதாவது பிறப்புறுப்பில், போத் ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த செக்ஷுவல் தாட்ஸ் மைண்டில் வந்துச்சுன்னா அது வந்த உடனே அந்த சக்தி மையம் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த சென்டர் க்ரியேட்டிவிட்டிக்கான ஒரு இடம் கூட. இதனால் உடம்புல செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் மாறும், உடல் வலிமை மாறும். இதெல்லாம் மூளைனால் நடக்கிறது இல்லை, இந்த சக்தி மையம் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நடக்கிறது. இது வரைக்கும் 8 எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்டே ஜெனிட்டல்ஸ், பிறப்புறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனில் தான் இருக்குன்றதையும் பார்த்தோம். இது செக்ஸ் ஆர்கன்ஸ், பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ், யூரினரி பிளாடர், ஆனஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துது. ஸோ இதோட வேலைகள் என்னவா இருக்கும்? இனப்பெருக்கம் செய்வது, எக்ஸ்கிரீஷன், உடல் கழிவுகளை அகற்றுவது, இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது மட்டும் தான் செய்யுமான்னு கேட்டால் கிடையாது. இது க்ரியேட்டிவிட்டிக்கான ஒரு முக்கியமான இடம். ஸோ எந்த ஒரு மனுஷன் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கானோ அவனுக்கு இந்த எனர்ஜி சென்டர் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குன்றது அர்த்தம். ஸோ அவன் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். மற்ற 7ஐயும் விட இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சக்தி மையம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டாக்டர். ஏன்னா இது ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு சக்தி மையம். ஸோ இதில் இருந்து அதிகமான எனர்ஜின்றது சேவ் ஆகிருக்குமா இதில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நாபி, அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. இதோட வேலை ஓவரீஸ், பேன்க்ரியாஸ், கோலன்,
லோவர் பேக், டைஜஷன், பிளட் சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம உணர்வு ரீதியாக ஒரு மனுஷன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நல்ல நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பார்த்த உடனே பரவாயில்லடா நம்ம பையன்தானே, பார்த்த உடனே ஃப்ரெண்ட் ஆகுறது. ஸோ இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்தால் இந்த சக்தி மையம் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்குன்றது அர்த்தம். அப்படியே மேலே போனால் 3வது சக்தி மையம் பிட் ஆஃப் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பர் ஸ்டொமக்கில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது மண்ணீரல், அட்ரினலின் கிளான்ஸ், ஃப்ளைட் ஆஃப் ஃபைட், ஒன்று ஓடு இல்லை சண்டை போடு. ஸோ இதெல்லாம் இதுதான் கட்டுப்படுத்துது. இது ஒழுங்காக வேலை செஞ்சிச்சுன்னா நான் என்ற தன்மை, வில் பவர், வாடா பார்த்துக்கலாம், என்ன பெரிய கஷ்டமான வேலை, ஸோ அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். தைரியத்திலே உச்சக்கட்ட தைரியசாலியாக இருப்பான் அவன். செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், தனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறது, செல்ஃப் எஸ்டீம், கவர்னன்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு சக்தி மையங்கள் கூட நம்ம அதுக்கு சாப்பாடு போட்டால் தான் வேலை பார்க்கும். ஆனால் இது நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நாய் துரத்திக்கிட்டே வருது நம்மளை. ஸோ பயந்து விழுந்தடிச்சு ஓடுவோமா இல்லை அதுக்கு பிஸ்கெட் போட்டு வேடிக்கை பார்ப்போமா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த 4வது சக்தி மையம் ஸ்டர்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு கூட்டோட சென்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடம் வரும்போது ஒரு மனுஷன் தன் சராசரி நிலையிலேருந்து ஒரு மேல்நிலை அடைகிறான். இது வரைக்கும் பார்த்த இந்த 3மே பூமி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். நான், எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 4வது வரும்போது இந்த நானுன்றது நாம ஆயிரும். செல்ஃபிஷ்னஸ்ல இருந்து ஒரு மனுஷன் செல்ஃப்லெஸ்னஸ் ஆயிடுறான். அன்பு, தாய் உள்ளம், டிவினிட்டி, ஆன்மானா என்ன, எல்லாரும் ஈக்குவல் தான். ஸோ இதெல்லாம் ஒருத்தன் உணர்றானா அவனுக்கு அந்த 4வது சக்தி மையம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். ஸோ இது நம்மளை ஒரு ஹையர் பவர் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு கேட்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு 5வது சக்தி மையம் நம்ம தொண்டையில் கரெக்டாக அந்த வாய்ஸ் பாக்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இது நம்ம சலைவரி கிளான்ஸ், தைராய்டு, பேரதைராய்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 4வதுல பார்த்த அந்த தாய் உள்ளத்துக்கு வார்த்தையால் ஒரு தாய் உள்ளத்தை வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும். இப்போ அவங்க தான் வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்குனாலோ அதை தைரியமாக சொல்லுவாங்க. மன்னிப்போ இல்லை நன்றியோ தேங்க்ஸோ அதெல்லாம் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அப்படியே அவங்க மனசுக்கு தோணுன மாதிரி சொல்லிடுவாங்க. ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணோனாலும் அதை அவங்க ரொம்ப உற்சாகமாக வாய்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 6வது பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம புருவ மத்தியில் லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம சித்தர் போகர் இருக்கார், போகநாதர். அவர் வந்து அவருடைய புக் போகர் 7000ன்னு சொல்கிற அந்த புக்கில் ஃபஸ்ட்டு உனக்கு இந்த சித்து நிலை பெறணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாருன்னா, கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உன்னோட புருவ மத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணி உட்காரு அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஸோ சர்ப்ரைசிங்லி இங்கேயும் நம்ம சயின்ஸும் இப்போ அதை தான் சொல்லுது. ஸோ இது பீனல் கிளாண்டுன்ற ஒரு இடத்த கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல தான் ஐம்புலனையும் தாண்டி அதற்கு அப்பாற்பட்டு உள்ள சக்திகளை உணரக்கூடிய ஒரு இடம் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மெலட்டோனின் செக்ரீஷன் ஆகட்டும், சர்க்காடியன் ரிதம் ஆகட்டும், இந்த ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குது. ஸோ ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, பல டைமென்ஷன்ஸில் இருக்கிற வேறு பரிமாணங்களில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது சக்தி மையம் கரெக்டாக 4 ஹெட்டுக்கும் அந்த பேக் ஹெட்டுக்கும் நடுவில் சென்டராக டைசெக்ட் பண்ணிங்கன்னா
ஸோ அந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த 7வது சக்தி மையம். இது வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது இந்த மாஸ்டர் கிளாண்டை கட்டுப்படுத்துது. ஸோ கீழே உள்ள எல்லா சக்தி மையங்களையுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா எந்த நினப்புமே இல்லாமல் அப்படியே பேன் உட்காந்துருப்பாங்களாம். எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்காதான். ஹார்மோனி, நிம்மதி, துக்கம், சந்தோஷம், சோகம் எல்லாத்தையும் சமமாக பார்க்குற அந்த நோக்கம் வந்துடுமா. ஸோ இது 7மே உடம்புல நடக்கக்கூடியது. 8வது தலைக்கு மேலே ஒன்று இருக்குது. இதை தான் வந்து எஜிப்டியன்ஸ் வந்து கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பல இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் ஆட்டோ டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா. ஸோ இது படிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. போகநாதர் இருக்கார்ல, சித்தர் போகர். ஸோ அவர் வந்து அவரோட புக்கு போகர் 7000 இதுவும் சொல்லியிருப்பார். சித்து நிலை அடைந்து விட்டாய், ஞானமானது கிட்டி விட்டது என்றால் 4 வேதங்களும் உனக்கு தானாகவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட்டோ டவுன்லோட் ஆகும் அப்படின்றத அவர் எழுதியிருக்காரு. எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ்னால் உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோ இந்த பூமிக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோ கிடையாது. நான் சொல்கிறது அதை தாண்டி இருக்கிற அறிவு, நம்மளுக்கு எட்டாத அறிவு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே ஆட்டோ டவுன்லோட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ நீங்கள் வேணும்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குமா, இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சித்தர்கள் இதெல்லாம் வந்து அப்பயே உணர்ந்து பார்த்து படித்து பார்த்து அந்த நிலையை அடைந்தவர்கள். ஸோ இவங்கள தான் நம்ம எல்லாம் தெரிந்த ஞானிகள் அப்படின்றத கூப்பிடுறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றது நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த சக்ராஸ், இந்த எனர்ஜி சென்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். அண்டு உடலில் நடக்கிற மாறுதலுக்கு இது எப்படி காரணமாக இருக்குன்றத பார்ப்போம்.